வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினம் மற்ற செய்திகளை விட நேற்று நடிகர் விஜய் அவர்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூரிலே ஒரு சினிமா உரை ஆற்றி வந்திருக்கிறார். அவரை ஒரு அரசியல் தலைவராக வடிவெடுக்க வேண்டும், அவருடைய ரசிகர்களுக்கு அரசியல் நெறிகளை கற்றுத்தருவார் என்று பார்த்தால் அவர் எழுதி வைத்து வரும் சினிமா டயலாக்கை தான் மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருக்கிறார். அதில் ஏதேனும் அர்த்தமுள்ளதா என்று பார்த்தால் அவர் பேசக்கூடிய செய்திகள், முதலிலே ஒரு செய்தி, தஞ்சை என்பது விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயிகள் ஒரு காலத்தில் அவர்கள் குடும்பத்தில் அனைவரும், ஏனென்றால் நானும் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையில் அனைவருக்கும் விவசாயம் நன்றாக தெரியும், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் நன்றாக தெரியும். ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் குடும்பத்தினர் இப்பொழுது படித்து வெவ்வேறு பணிகளுக்கு வந்து விட்டதால் அவர்கள் பெரும்பாலும் கூலி பணியாட்களை குறிப்பாக வடமாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து வேலை செய்யக்கூடிய சூழலை காண்கிறோம். இந்த தண்ணீர் பிரச்சனையை குறித்து அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது விவசாயம் குறித்து எனக்கு முழுமையாக தெரியாது என்று சொல்லிவிட்டு அணைக்குள்ளே ஆர்ஓவி சென்று பார்க்கக்கூடிய வித்தையெல்லாம் தெரியும் என்று வேறு கூறுகிறார். ஒன்று, ஒரு செய்தி முழுமையாக தெரிந்தால் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதை விட்டு பேசக்கூடாது. அதே போல விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது 5 ஏக்கர் 2 ஏக்கர் என்று வாயில் வந்து இதெல்லாம் அள்ளிவிட்டிருக்கிறார். 5 ஏக்கர் நிலவரத்திற்குடைய விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை கூட்டுறவு விவசாய கூட்டுறவு சங்கம் வாங்கக்கூடிய பயிர்க்கடனை ரத்து செய்வதற்கு ஆலோசிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். 2 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளின் பிள்ளைகளுக்கு மருத்துவம், தொழிற்கல்வி போன்றவற்றில் அவர்கள் அரசு பணிகளில், மத்திய மாநில அரசு பணிகளில் இல்லாத குடும்பத்தினராக இருந்தால் அவர்களுக்கு முழு கல்வி செலவு ஏற்க என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இப்பொழுது தஞ்சை மாவட்டத்திலே குறிப்பாக அனைத்து குடும்பங்களிலும் அரசு பணியில் இருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவற்றை பற்றா ஒரு விவர அறிக்கை இல்லாமல் அவர் ஒரு வாய்க்கு வந்தபடியெல்லாம் டெல்டா, டால்டா என்று ரைமிங்காக பேசுவதை மட்டும், எலெக்ஷன், எமோஷன் என்று அவருடைய ரசிகர்களை குஷிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதே போல அவர் தண்ணீர் திவாலாகக்கூடிய ஒரு செய்தியை பேசுகிறார். உலகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை பேசுவது போல தண்ணீர் திவால் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஐநா சபை வெளியிட்ட ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அப்படி பேசியிருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதனுடைய முழுமையான விவரம் தெரியாமல் ஒரு அரைகுறையாக அவர் பேசிவிட்டு சென்றிருப்பது உண்மையிலே அவர் அரசியலுக்கு தகுதியற்ற என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. தண்ணீர் திவால் என்ற ஐநா சபை குறிப்பிட்டிருப்பது, காவேரி போன்ற பெரு நதிகள் வரக்கூடிய தண்ணீரில் 70% விவசாயிகள் தான் பயன்படுத்துகிறார்கள். அதை ரெகுலேட் பண்ணி முறையான வகையில் பயன்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும் என்று ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தண்ணீர் திவால் என்று கூற வந்தவர் உடனடியாக வேறு சப்ஜெக்டுக்கு போய் மணல் கொள்ளை, குவாரிகள் என்று சம்பந்தமாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு அந்த தண்ணீர் திவால் எதனால் என்பதை அந்த ஐநா சபை குறிப்பிட்டு காட்டுப்பதை கூறி விவசாயிகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஒரு அறநெறி அல்லது அறிவு அவருக்கு இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். அதே போல மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுகிறார். மீனவர் பிரச்சனைக்கு கடிதம் எழுதுவது போதாது, நாங்கள் வந்தால் அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்கிறார். அதாவது மீனவர் பிரச்சனை என்பது 2 நாடுகளுக்கிடையே உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனை மாநில பட்டியலில் வராது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நாங்கள் சொல்வதை செய்வோம் என்று சொல்ல, எப்படி சொல்வார் என்ற வழிமுறையை சொல்லவில்லை. ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு உட்பட்ட ஒரு துறையில் அவர்கள் கடிதம் எழுதி தான் தனது குறைகளை சொல்ல முடியும். அந்த வகையில் மாநில அரசு தனது கடமை செய்து வருகிறது. ஆனால் இவர் என்ன விதமான அழுத்தத்தை கொடுப்பார்,
அல்லது எடப்பாடி ஏற்கனவே கொடுத்த அழுத்தத்தை கொடுப்பாரா என்பது தெரியவில்லை. அதைவிட ஒரு நகைச்சுவான ஒன்றை சொல்லியிருக்கிறார். ரேஷன் கடைகளிலே எடை போடுபவர்கள் ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் என்று சொல்கிறார். ஏற்கனவே ஐபிஎஸ் ஐஏஎஸ் பதவிகளில் பெண்களுக்கு சரிசமம் கொடுப்பென்ற ஏதோ இவர் மத்திய அரசு பட்டியலில் உள்ள அதிகாரத்தெல்லாம் தன்னிடம் இருப்பதாக நினைத்து கொண்டு அவருக்கு எழுதி கொடுப்பவர்கள் தப்பும் தவறுமாக எழுதி கொடுப்பதையெல்லாம் அப்படியே வாசித்து விட்டு செல்கிறார். அவர் வாசிப்பது மிக தெளிவாக தெரியும். எப்படி நிற்க வேண்டும், எப்படி நடிக்க வேண்டும், எங்கு வேகமாக சத்தமிட வேண்டும், எங்கு தள்ளி நின்று வாயில் உள்ளதை எடுத்து வெளியே போட வேண்டும் என்பதெல்லாம் அந்த ஸ்கிரிப்டில் எழுதி கொடுப்பதை மிக கவனமாக செய்கிறார். அங்கே வேலூரில் மறந்துவிட்டதாக சொல்வதை தஞ்சாவூரில் பேசுகிறார். இப்படி அவர்களுடைய ரசிகர்களை குஷிப்படுத்தக்கூடிய விஷயமாக நடைமுறைக்கு ஒவ்வாத பல்வேறு விஷயங்களை பற்றி கூறி ஒரு குப்பையை கிளறுவது போல அரசியலை கிளறிவிட்டு சென்றிருக்கிறார். விஜய் அவர்கள் இன்னும் பண்பட வேண்டும். ஒரு நடிகராக இல்லாமல் அவர் இன்னும் தன்னை நடிகராகவே நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் முதலில் தன்னுடைய முதுகை திரும்பி பார்க்க வேண்டும். ஊழலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை மறைத்து அதில் அபராதம் கட்ட வேண்டிய ஒரு சூழலை நீதிமன்றம் உருவாக்கியது. அதுக்கு எதுவும் வாய் திறக்கவில்லை. ஏதோ இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அரசை பார்த்து பயப்படுவது போலவும் பிரச்சனை வந்தால் வெள்ளை கொடி காட்டுவதுதான் ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். இந்த அரசு தான் ஒன்றிய அரசை, அதுவும் மோடி அரசை மிக மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய அரசு. அவருடன் சமரசம் செய்திருந்தால் ஏன் இந்த ஒரு கஷ்டத்தை, அமைச்சர்கள் மீது ஒரு பொய்யான பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொய்யான பழிச்சொற்களை ஏன் ஒன்றிய அரசினுடைய பிஜேபி கட்சி எடுத்துரைக்கிறது என்பது அவருக்கு தெரிய வேண்டும். இவர்தான் பிஜேபியை பற்றி வாயே திறக்காமல் நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டு இவர் எந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசாமல், அவர் படத்து ஜனநாயகனுக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனையை பற்றி பேசாமல், அதே போல் அவரை சிபிஐ வழக்கிற்கு இந்த 41 உயிர்களை கொன்று இதுவரை 52 உயிர்களை பழிவாங்கிய ஒரு கட்சியாக அவர் கட்சி இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்டவர்களை சென்று அவர்கள் வீட்டில் பார்க்காமல் பனையூருக்கு வரவழைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் பனையூர் பண்ணையார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. அவர் இனிவரும் காலங்களில் தனது நாவை அடக்கி பேசுவார் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.